ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக்னோ தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னலை பேஸ் பண்ணதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கே தெரியும். லினக்ஸ் ஓஎஸ், ஸோ அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் வந்து சீல தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதான் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கலந்தது. ஸோ அது ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சரை ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்றது நான் பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர். இதில் இந்த ஸ்டாக், இது ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 அண்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல். அதில் தான் டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே டிரைவர் யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் கேமரா டிரைவரோட கம்யூனிகேட் பண்ணி தான் கேமரா ஆப் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஸோ கர்னலுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ்னால் பார்த்தீங்கன்னா இதுவும் சீல ரைட் பண்ணது தான். இதை பாருங்கள், அதில் ஓப்பன் ஜிஎல்எஸ் வந்து கிராஃபிக்ஸ், மீடியா ஃப்ரேம்வொர்க் வந்து மீடியா ஃபைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு, எஸ்கியூலைட் இது டேட்டா பேஸ் அண்ட் எஸ்எஸ்எல் கனெக்ஷன், அந்த மாதிரி நிறையா லைப்ரரிஸ் இது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரன் டைம். இது வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அந்த மெத்தடில் ஒர்க் ஆகுது. அதாவது ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன், ஸோ கம்பைல் ஆகி உடனே ரன் ஆகுறது. அண்ட் இது டிவிஎம்னா த டால்விக் விர்ச்சுவல் மிஷின். நீங்கள் ஜாவா படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜேவிஎம் சொல்லுவாங்க, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அந்த மாதிரி தான் இதில் டால்விக் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஜாவா விர்ச்சுவல் மிஷினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் தான் ஆண்ட்ராய்டு ரன் டைம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே இருக்க ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது விஷயம் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு விஷயம் மேனேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டினா ஸ்க்ரீன், நீங்கள் ஆண்ட்ராய்டில் வர ஒவ்வொரு ஸ்க்ரீனை தான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பில் இருக்க ஒவ்வொரு ஸ்க்ரீன், ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஸ்க்ரீன் அண்ட் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெலிஃபோன் மேனேஜர், பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோ மேனேஜர், டெலிஃபோன் வந்து கால் லொக்கேஷன் மேனேஜர், நோட்டிஃபிகேஷன் மேனேஜர். ஸோ இதெல்லாம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்டாக், இதுதான் அப்ளிகேஷன். இதுதான் நம்ம யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன நமக்கே தெரியும், நம்ம ப்ளே ஸ்டோர் அண்ட் ஃபோன் ப்ரௌசர்ஸ் அதிலே போட்டுருக்கு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே அதான் டாப் ஆஃப் த ஸ்டாக். இது வந்து யூசர் இன்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து டெவலப்பர் யூஸ் பண்ணுறது மித்தது எல்லாமே. ஸோ இதான் ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர். இப்போ உங்களுக்கு அவ்வளோ புரியலனாலும் நம்ம இதை ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம்.